பெயர் ஆரம்பிச்சிடலாம். ஓம் நமச்சிவாய. குருவாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி கோர்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு வர்றோம். இப்ப சில முக்கியமான ஜாதகத்தை பார்த்த உடனே சில உறவுகளை பற்றி சொன்னாத்தான் அவங்க நம்மள சூப்பரா சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த உறவுகள் கிரகத்தை பார்த்த உடனே எப்படி உறவுகளை எடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்ப எழுதிக்கங்க. சூரியன் சூரியன் அப்பா, அப்பா வழி உறவு. திருமணம் ஆயிட்டா மாமா, மாமா வழி உறவு. மாமனார் அப்பா, மாமனார். சந்திரன் அம்மா, அம்மா வழி உறவினர். மாமியார், மாமியார் வழி உறவினர். செவ்வாய் இளைய சகோதரம், இளைய சகோதரன். நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள். புதன் இளைய சகோதரி, தாய் மாமன். தாய் மாமன். குரு புத்திரர்கள் அல்லது குழந்தை அல்லது புத்திரர்கள். புத்திரர்கள். பெரியப்பா, பெரியப்பா. சுக்கிரன் அத்தை, அத்தை வழி உறவுகள். அத்தை, அத்தை வழி உறவுகள். அக்கா மனைவி. தன்னோட வேலை பார்க்கக்கூடிய பெண்கள். சனி மூத்த சகோதரர். நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். கிளாஸ்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஆமா, ஒரு மணி நேரம் ஆகும். மூத்த சகோதரர், சித்தப்பா, நட்பு வட்டாரம். நம்ம சொல்றத கேட்கிறவங்க, நம்ம சொல்றது கேட்கிறவங்க. சனி நமக்காக எதையும் செய்யக்கூடியவங்க வந்து சனி. ஐயா சிவராமையா, சிவராமையா. சோபனாமா. அம்மா ஐயா சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதியிருக்கேங்க. என்ன எழுதிருக்கேன்னு ஒரு தடவை சொல்லுங்க. உறவு முறைகள் கிரகத்தை வச்சு கணிக்கிறது. சூரியன் வந்து அப்பா, அப்பா வழி உறவு. திருமணத்துக்கு பிறகு மாமனார், மாமனார் வழி உறவு. சந்திரன்னா அதே மாதிரி அம்மா, மாமியார். திருமணத்துக்கு அப்புறம் மாமியார், அவங்க வழி உறவு. செவ்வாயின்னு சொன்னா இளைய சகோதரர், சகோதரர். அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புதன் வந்து இளைய சகோதரர் வந்து ஃபீமேல், தாய் மாமா. குரு வந்து புத்திரர்கள்,
ம், குழந்தை பெரியப்பா. ம், சுக்கிரன் வந்து அத்தை, ம், அவங்க வழி ரிலேட்டிவ்ஸ், ம், அக்கா, மனைவி. ம். அப்புறம் கொலீக்ஸ் ஃபீமேல். ஆ, அப்புறம் சனி வந்து எல்டர் சிஸ்டர்ஸ் ஆ. மேல், சித்தப்பா, நட்பு வட்டாரம், நம்ம சொல்லி கேக்குறவங்க, எல்டர் அவங்க பிரதர், எல்டர் பிரதர் சனிங்கிறது எல்டர் பிரதர் மேல். ஆமா, ஆ, எல்டர் சிப்ளிங் வந்து மேல் போட்டிருக்காங்க. கடைசியில வந்து சித்தப்பா அல்லது நட்பு வட்டாரங்கள் நம்ம சொல்றதை கேட்கிறவங்க. கேக்குறவங்க. நம்ம யாரெல்லாம் சொல்றோம், நம்ம சொல்றதுக்கு எல்லாம் சரின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்கல்ல யாருன்னா சனி பகவான். சரிங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த கிரகம் எப்படி இருக்கும், இதனுடைய உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இதுதான் முக்கியமான ஒரு பார்த்த உடனே சொல்லிட்டாருப்பா அவரு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. நம்ம ரூல் சரிங்க. வந்து என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளது, நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு சொல்றோம். நட்சத்திரத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட். ஏ டீமு, பி டீமு, சி டீம். ஏ டீமுக்கு என்ன சொல்றோம், மென்மையானவர்கள். பி டீமு வலிமையானவர்கள். சி டீமு வில்லங்கமானவர்கள். இந்த ஏ டீம்ல யார் யார் இருக்காங்க, யாராவது சொல்ல முடியுமா? யாருடைய நட்சத்திரம்? ஏ டீம்ல யாருடைய நட்சத்திரம்? முதல் ஏ டீம்ல யாருடைய நட்சத்திரம்? ஐயா ஐயா குரு சுக்கிரன் புதன் சந்திரனுங்க. வெரி குட். குருவுடைய நட்சத்திரம், குருவுடைய சுக்கிர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், புதனுடைய புதன். நட்சத்திரம். அப்படி சொல்லணும். சரிங்க. பி டீம்ல சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், சனியுடைய சனியோட நட்சத்திரம். இது பி டீம். சி டீம் யாராரு? ராகு கேதுங்க. ராகுவோட ராகுவுடைய நட்சத்திரம் நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம், மாதி. மாந்தி. அதோட நீச கிரகங்கள் ஒண்ணு விட்டுட்டோம், அது நீச கிரகம். இது 3 டீம் பிடிச்சிட்டோம். இப்ப இத பார்த்த உடனே நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லணும். உதாரணம் பாருங்க, ஒரு கட்டம் போட்டுக்கிறேன், ஒரு கட்டம் போட்டுக்கங்க. இப்ப என்னுடைய ஜாதகத்துல சொல்றேன் நானு. கட்டம் போட்டாச்சு. மேசத்துல புதன் இருக்காரு, மேசத்தில் புதன் இருக்காரு. அவர் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு. வெளியே வந்து புதனுக்கு வெளியில வந்து கேதுன்னு போட்டுக்கங்க. வெளியில வந்து கேது. அதே கட்டத்துல மேசத்திலே சூரியன் இருக்காரு, வெளியில வந்து சூரியன் போட்டுக்கோங்க. அடுத்து ரிஷபத்துல சுக்கிரன், சுக்கிரனுக்கு வெளியில சூரியன். சுக்கிரனுக்கு அடுத்து அதே ராசியில ரிஷபத்துல குரு, குருவுக்கு வெளியில சந்திரன், அதே ராசியில ராகு, வெளியில சந்திரன். மிதுனத்துல யாரும் இல்ல, கடகத்துல மாந்தி, கடகத்துல மாந்தி, கடகத்தில் மாந்தி. சரி. சிம்மத்துல செவ்வாய், வெளியில சுக்கிரன், கட்டியில சந்திரன், வெளியில சந்திரன். துலாத்துல யாரும் இல்ல, விருச்சகத்துல கேது, வெளியில புதன். தனுசுல யாரும் இல்ல, மகரத்துல யாரும் இல்ல, கும்பத்துல குரு, வெளியில குரு. மீனத்துல யாருமே இல்லை. இப்ப 10 பேர் போட்டுட்டோமா சாமி? 10 பேரையும் போட்டுட்டோமா? யாராவது ஒருத்தர் மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. மேஷத்துல புதன், அப்புறம் யாரு இருக்காங்க? புதனோட வந்து சூரியன்
சூரியன் யாருடைய சாரத்துல இருக்காரு? சூரியனுடைய சாரத்துல இருக்காரு. அப்ப வெளியே சூரியன் போட்டுக்கிறோம். இப்ப எல்லாம் போய் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சுங்கய்யா. எழுதியாச்சு. இப்ப எழுதியாச்சு. இப்ப யாரு இந்த 12 இப்ப உறவுகளை பத்தி பார்க்க போறோம். இப்ப இந்த ஏதாவது ஒரு உறவை எடுங்க வைப்பா. ஏதாவது ஒரு உறவை எடுங்க. புதனுங்கய்யா. புதன் எடுத்துக்கிடுவோம். புதன்னா யாரு? புதன் இளைய சகோதரி தாய் மாமன். இளைய சகோதரி தாய் மாமன். இப்ப இளைய சகோதரிங்கிறது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? யாருடைய நட்சத்திரம் யாருடைய சாரத்துல இருக்கு? அது கேத்துனுடைய சாரம். மைனஸ்ல இருக்கா? இல்ல ஏ கிரேட்ல இருக்கா? பி கிரேட்ல இருக்கா? சி கிரேட்ல இருக்கா? சி கிரேட்ல இருக்குங்கய்யா. சி கிரேட்ல இருந்துச்சு. அப்ப சி கிரேட் ஆச்சுன்னா கெட்டு போச்சு இல்லையா? ஆமாங்கய்யா. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? யாராவது கூட சேர்ந்து இருக்கிறவங்க எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அப்படித்தானே? ஆமாங்க. யார் இருக்கா? சூரியன். அப்ப சூரியன் சேர்ந்து இருந்தா அவர் என்ன சாரத்துல இருக்காரு? சூரியனுடைய சாரத்தை சுயசாரம். சுயசாரம் வாங்கிட்டாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு? நல்லா இருந்து கூட சப்போர்ட் பண்ணுவாரா? ஆமாங்க. நல்லா இருந்து கூட சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா? ஆமாங்க. அப்ப இந்த புதன் கெட்டு போய் பட்டு போனது தளத்து இருக்கு. அப்படித்தானே சொல்லணும்? ஆமாங்க. வேற யாராவது பாக்குறாங்களான்னு பாருங்க. வேற யாராவது பாக்குறாங்களா? சனி எத்தனாம் பார்வையா பாக்குறாருன்னு பாருங்க. ஏன் லக்னம் சொல்லலைங்க? லக்னமே தேவையில்லை. அப்ப எப்படி பார்வை பாக்குறது? பார்வை கிரகத்துல இருந்து பாருங்க. ஒரு கிரகம் இருந்து ஒரு கிரகம் எத்தனாம் பார்வையா பார்க்கும்? சரி. இப்ப சனி இருக்காரு கும்பத்துல, 3ஆம் பார்வையா பாத்துருவாரா? ஆமாங்க. கரெக்ட் சார். அவருக்கு என்ன சாரம் வாங்கி பாக்குறாரு? குரு சாரம். குரு சாரம் வாங்கினா நல்லது தானே? அவர் ஏ டீமா பி டீம்ல இருக்காரு. அப்ப பி டீம்ல இருக்காருங்க. குரு என்னையா பி டீம்? ஏ டீம் இல்லையா? பி ஏ டீம். ஆமா, ஏ டீம். அப்ப குட் பிளானட்டா இருக்காரு. அவர் யார பாத்துறாரு? புதனையும் சூரியனையும் பாத்துறாரு. ஓகே. அப்ப புதனுக்கு 2 பிளஸ் பாயிண்ட் கிடைச்சிருச்சா? ஆமாங்க. ஆனா பேஸ் போச்சு. ஆனா 2 பிளஸ் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப தாய் மாமன் நல்லா இருப்பாரா நல்லா இருக்க மாட்டாரா? நல்லா இருப்பாருங்க. தாய் மாமன் நல்லா இருப்பாரா நல்லா இருக்க மாட்டாரா? அப்படின்னா தாய் மாமன் இருப்பாரு. நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கு. நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாரு. யாருக்குமே பிரயோஜனமா இருக்க மாட்டாரு. அவர் மட்டும் சுயமா வாழ்ந்துட்டு போயிருவாரு. சுயமா இருப்பாரு. ஏன்னா அவர் பேசிக்லயே கெட்டு போயிருக்காரு. கேது சாரம் வாங்கினதுனால கெட்டுட்டாரு. இருந்தாலும் அவர் டிப்டாப்பா தெரிஞ்சுட்டு போயிட்டாரு. கேது சாரம் வாங்கியிருக்கிறாரு. பட் பார்வை இருந்தாலும் கூட அதோட பிரதிபலன் தான். அதோட பலனை அப்படிதான் செய்யுன்றீங்க. அதாவது ஒரு செடி நல்லா வளர்ந்து பழம் கொடுக்கறதுக்கும் பட்டு போய் பழம் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி நீங்க கதையை சொல்றீங்க. வெறும் தளவு மட்டும் தான் இருக்கும். வெறும் தளவு மட்டும் இருக்கு. அது மாதிரி வெறும் தளவு மட்டும் தெரியுது. தளதளதான் தெரியுது. எனக்கு தாய் மாமன் எப்படி இருந்தாருன்னா டிப்டாப்பா இருந்தாரு. கோடீஸ்வரமா இருந்தாரு. ஒரு புரோஜனம் இல்லாம போயிட்டாரு. கரெக்ட். அப்ப பார்வை இருந்தாலும் நம்ம அது பெருசா ஒரு பார்க்க வேண்டியதே இல்லைன்றீங்க. பார்த்தாலும் அது பேசுறது வேஸ்ட் அப்படின்றீங்களா? அது முழு பலனை அனுபவிக்க விடாம அங்க உட்கார்ந்துருக்காருல அவரு. அதான் கேட்டேங்க. 50 தானே அனுபவிக்கிறாரு. பார்வையினால சேர்க்கையினால 50% அனுபவிக்கிறார். இப்ப அந்த புதன் மட்டும் சுக்கிரனுடைய சாரத்துல இருந்தா சூப்பரா இருந்திருப்பார் இல்லையா?
இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா தாய் மாமன் இந்த ஜாதகத்துக்கு சூப்பராக இருப்பார், சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார், சௌரியமா இருப்பார், வசதியா இருப்பார், நல்ல சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அதிகார தோரணையோட இருப்பார், சனி பார்க்கறதுனால வேலைகளோட இருப்பார் அப்படின்னு சொல்லிடலாமா இல்லையா? கண்டிப்பா சொல்லிடலாம். ஆனா இங்க சொல்ல முடிஞ்சுச்சா? முடியல. முடியவில்லை. இந்த புதன் யார குறிக்கும்? தாய்மாமே இளைய சகோதரம். தாய்மாமே இளைய சகோதரன். அப்ப இளைய சகோதரி இளைய சகோதரி. அப்ப 2 தாய்மாமே எனக்கு. ஏன்னா அங்க 2 கிரகம் இருக்கா? ஆமாங்கய்யா. 2 தாய்மாமே 2 இளைய சகோதரி. 2 தாய்மாமனா அவுட். ஓ, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமா இல்ல. நமக்கு இல்ல. 2 சகோதரியும் நல்லா இருக்காங்க, ஆனா நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. எப்படி பாருங்க, கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க. அப்ப பார்த்தோன்னு நீங்க சொல்லிடலாம் இல்லையா? சரி, அதுக்கடுத்து புதன் வேற என்ன காரகத்துவத்துக்கு உள்ளது? படிப்பா? படிப்பு தானே புதனு. ஆமாங்க. அப்ப புதன் பாருங்க, புதன் கெட்டு போயிருக்காரு. அப்ப ஃபெயில் ஆகி அல்லது படிக்காம இருந்து தடை பெற்று படிப்பார் அப்படின்னு சொல்லலாமா? ஞான அறிவு. ஞான அறிவு. ஞான அறிவு. இப்ப அது எந்த அறிவு போகுது? அந்த மைனஸ் பாயிண்ட் சி கிரேடு வாங்கினதுனால படிப்பு தடைபெறும், படிப்பு புரோஜனப்படாதுன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பாங்க. பேருக்கு தான் இருக்குமே தவிர புரோஜனப்படாது அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்களா? சொல்லிட்டோமா? கண்டிப்பா. சரி, இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றோம். தாய் மாமனை பார்த்துட்டோம், இளைய சகோதரிய பார்த்துட்டோம். இப்ப வேற யார பார்க்க போறோம்? அப்பாவை பாருங்க. அப்பா எப்படி இருப்பாரு சொல்லுங்க அப்பா. அப்பா என்கிற கிரகம் சூரியன். அவர் என்ன? அவரு சுயசாரத்திலே இருக்காரு. நல்லா இருப்பாருங்கய்யா. வலிமையா இருக்காரு. ஆனா கூட யார் இருக்கா? புதன் இருக்காரு. அவர் என்ன மாதிரி இருக்காரு? அவர் கேது சார வாங்கியிருக்காரு. கெட்டு போயிருக்காரு. நம்ம சொல்லணும் என்ன செய்யறாரு? கெட்டு போனவன் கூட சேர்ந்திருக்காரு. அப்ப தந்தையானவர் ஓரளவு வாழ்ந்தாலும் சிறப்படைய மாட்டார். இங்க பேசிக் வேறு நல்லா இருக்கு, கீழே பட்டு போச்சு. வேறு நல்லா இருக்கு, கீழே பட்டு போச்சு. சனி பார்த்ததுனால கடைசி வரை ஏதோ வண்டி ஓடி பாத்தீங்களா? அப்ப அப்பாவும் அவுட்டு. ஐயா சூரியன் சூரியன் சாரம் தானே சொன்னீங்க. இருந்தாலும் பக்கத்துல உட்கார்ந்து கூட சேர்ந்து இருக்கவன பாருங்கயா. அது கேது சாரம் வாங்கியிருக்கு. அது வாங்கலாமா? அது கேது சாரம் வாங்கினாதான் அதோட பிரதிபலன் இந்த கிரகத்துக்கும் சேர்ந்து வரும்னு சொல்ல வரீங்க. அதுதானே இயற்கை. சேர்ந்ததால், பார்த்ததினால். ஒரு கிரகம் பார்த்தாலும் சரி, சேர்ந்தாலும் சரி, அவுட். அப்போ சூரியன் சாரம் வாங்கியிருந்தாலுமே பாத்தீங்கன்னா அது கூட சேர்ந்த கிரகம் கேது சாரம் வாங்கினதுனால சூரியனோட கிரகமும் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க. பலன் கிடைக்காது. இந்த ஜாதகருக்கு அவுட். இதே சேர்லன்னா நல்ல பலன் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல இதே சேர்லன்னா பலன் சொல்லலாம். சேர்ல பாக்கலன்னா நல்ல பலன் இருக்குன்னு சொல்லலாம். குரு சாரம் வாங்கி சனி பார்த்துருச்சு. இந்த கேது கெடுத்துருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்கு, மறந்துட்டிய, பேசாம இருக்கிய.
மாந்தி எங்க இருந்து 10ஆம் பார்வையா பாத்துருவார்ல இந்த 2 பேரையுமே. ஆமாங்க. ஆமாங்க. பாத்துட்டாரா? ம் அத நீங்க பார்க்கணும். மாந்திய மட்டும் பார்வைய பார்க்கணும் இல்லையா? ம் அப்ப அது ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து விழுந்துருச்சா? ரைட். அப்ப சூரியன் அவுட்டு, புதன் அவுட்டு. சரி, ம் சந்திரனுக்கு போங்க. சந்திரன் சுயசாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. நல்லா இருக்காருன்னு சொல்லிடலாமா? ம் சொல்லலாங்கய்யா. வேற யாராவது பாக்குறாங்களா சந்திரனை? குரு பாக்குறாருங்க ஐயா. அவர் எந்த சாரம் வாங்கி பாக்குறாரு? சந்திரன். அப்ப நல்லா இருக்கா? ம் சூப்பரா இருக்கு. 2 சந்திரன் சேர்ந்தது மாதிரி ஆகி போச்சு இல்லையா? ம் ம் ஆனா மாந்தி 3ஆம் பார்வையா பாத்துடுறாரு. ஆமா. ரைட். ஆமாங்க. வேறு நல்லா இருக்கு, கிளை பட்டு போச்சு. ம் அப்ப இங்க போச்சு. அப்ப சந்திரனும் அவுட்டா? ம் சந்திரனும் அவுட். கெட்டுட்டா. அப்ப 2 உறவும் போச்சு. ம் அடுத்து வேற எதுக்கு போங்க. அடுத்து எந்த உறவு? செவ்வாய். செவ்வாய்னா யாரு? ஜாதகர், சாதகர், சகோதரர், சகோதரர், இளைய சகோதரர். இளைய சகோதரர். இல்லைன்னா யாரு? நெருங்கிய நண்பர்கள். நெருங்கிய நண்பர்கள். நண்பர். அவரை பாருங்க எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு? சுக்கிரன் சாரம் வாங்கி. சுக்கிரன். நல்லது தானே? நல்லா இருக்கு. ஏ கிரேடு வாங்கிட்டாரு இல்லையா? ம் ஆமாங்க. ஜாதகர் நல்லா இருப்பார் இல்லையா? நல்லா இருப்பாரு. ஜாதகருடைய இந்த ஜாதகருக்கு அடுத்து பிறந்த இளைய சேகர் நல்லா இருப்பான் இல்லையா? ம் கண்டிப்பா. வேற யாராவது பாக்குறாங்களான்னு பாருங்க. சனி பாக்குறாருங்கய்யா. குரு சாரம் வாங்கி. அவர் நல்லா வாங்கி பிளஸ் பாயிண்டோட பாக்குறாரா? ம் கண்டிப்பா. அப்ப குருன்னு அப்ப யார் நல்லா இருக்கா? இளைய சகோதரர். இளைய சகோதரர். சகோதரன் நல்லா இருக்காரு. ம். ஜாதகரும் நல்லா நண்பர்கள். இருப்பாரு, இளைய சகோதரம் நல்ல நண்பர்கள். நெருங்கிய நண்பர்களும். ஆமாங்க. ம். நெருங்கிய ஆமாங்க. நண்பர்கள். நெருங்கிய நண்பர்கள். உங்க பிரிவினை மாதிரி இல்லாம ஆளுங்க இருக்கும். பூரா. இப்ப புரிஞ்சு வச்சா? ம். சாட்டா முடியுதுங்கய்யா சாதகம். ஜாதகம் ஓடிச்சு. அடுத்து பாருங்க, செவ்வாயை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து யார பார்க்கணும்? சுக்கிரன். குருவை பாருங்க. குழந்தைய சுக்கிரனை பார்க்க குரு குழந்தைய பாருங்க. சரி. குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. குரு எங்க இருக்காரு? குரு ரிசவத்துல சந்திரன் சாரம் வாங்கி. சந்திரசாரம். ஏ கிரேடு இருக்காரா? ஏ கிரேடுல இருக்காரு. 2 பேருமே அங்க இருக்கிற அவரு ஏ கிரேடு, சாரம் வாங்கினது ஏ கிரேடு. அப்ப எல்லாம் நல்லா இருக்காங்களா? கண்டிப்பாங்க. அப்ப குரு நல்லா இருப்பாரா? ஐயா, குரு குழந்தை வாக்கியம் நல்லா இருக்குமா? நல்லா குழந்தைகள் நல்லா இருப்பாங்களா? நல்லா இருப்பா. பெரியப்பா இருந்தா நல்லா இருப்பாரா? கண்டிப்பா ஆ? நல்லா இருப்பாருங்கய்யா. நல்லா இருப்பாரு. அப்ப குரு வேற எதுக்கு பயன்படும்? குருன்னா மரியாதையா? மரியாதை, கௌரவம், புகழ். ஆசிரியரா? ஆசிரியர். அப்ப ஆசிரியர் தொழிலு மரியாதையானது எல்லாம் கிடைக்குமா? தங்கமும் கிடைக்குமாயா? தங்கம் தங்கமும் கிடைக்கும். கிடைக்க நம்ம விரும்பணும்ல. பெரியப்பா உறவுகளும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை பார்த்தாரு, பெரிய தங்கம் கிடைக்குமான்னு கேட்டார் இல்லையா? ஆமா. எங்க மாமா இருக்காரு இல்லையா, தாய் மாமே. ஆமாங்கய்யா. அவர் திருநள்ளாறுல ஒரு பிராந்தி கடையில வேலை பார்த்திருக்காரு. அங்க ஒரு சாமியார் வந்திருக்காரு. ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து கையில கொடுத்து, அப்பா இது உங்க அக்கா மகனுக்கு கொண்டு போய் குடுறான்னாராம். உங்களுக்கு சரி. அவர் என்ன பண்ணாரா, அதை கொண்டு போய் ஒரு 3/4 பவுன் தங்கத்தை கட்டி அவர் கழுத்துல போட்டுக்கிட்டாரு எங்க மாமா. அவர் கழுத்துலயே போட்டுக்கிட்டாரு. போட்டோல இருந்து நல்லா இல்ல. சொன்னதை கொடுக்கலையே.
அப்படியே அதை எடுத்துட்டு நேரா வந்துட்டாரு என்கிட்ட. சரியா. இல்ல இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாரா, நான் தங்கத்தை இருந்தா வச்சுக்கடான்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓ, தங்கத்தோட சேர்த்தே கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடுத்துட்டு போறாரு. அந்த 3/4 பவுன் தான் வந்துச்சு. பரவாயில்லையா, பாத்தீங்களா? அது தன்னால வருது. அது ஏன் வந்துச்சுன்னா அந்த சனி வந்து குருசாரம் வாங்கிட்டாரு பாருங்க. ஆமாங்கய்யா. இதுதானே பாத்துட்டாரா? ஆமா, ஆ? 3ஆம் பார்வையா பாக்குறாரு. பார்த்ததால மாமா கொண்டு வந்து கொடுக்குறாரு. குருதான தங்கம். கண்டிப்பா. ரைட். அப்ப பாத்துட்டோம், இந்த குருவை பாத்துட்டோம். அடுத்து சுக்கிரனை பாருங்க. சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயா இங்க குரு கூட 3 நட்சத்திரம் இருக்கிறதுனால 3 குழந்தைங்களா இங்க? குருவோட ரிஷபத்துல குரு சுக்கிரன் ராகு இருக்கு. ம். நீங்க மேஷத்துல வந்து 2 இருக்கிறதுனால 2 அதனால 3 தாய்மாமா பேர் 2. இருக்கிறதுனால 2 குழந்தை இல்ல 3 குழந்தை இருக்க வாய்ப்பு உண்டு. சொல்லலாம் அப்படி. 2 அங்க யார் யார் இருக்கா? ராகு இருக்காரு இல்லையா? ராகு இருந்தா விட்டுறணும். ராகு குழந்தை இல்ல. சரிங்க. 2. குருவும் சுக்கிரன் இருக்கிறதுனால ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணான்னு கேட்டுறணும். சரியா? சரியா. சரி, கரெக்டாங்க. கரெக்டா. ஓகே. சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்? சுக்கிரனை பார்க்க போறோம். சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. என்ன சாரா வாங்கியிருக்காரு? எந்த கிரேடு வாங்கிட்டாரு? சூரியன் சாரம். பி கிரேடு வாங்கிட்டாரு. ம். அதிகாரம் அதிகாரம் பண்றாரு. ஆனா பக்கத்துல 2 பேர் சேர்ந்தவங்க நல்லவங்களா இருக்காங்க பாருங்க. இருக்காளா இல்லையா? ஆமாங்க. அப்ப சுக்கிரன் நல்லா இருக்கா? ம். சுக்கிரன் நன்றாக நன்றாக. இருக்கிறா. ம். அப்ப அத்தை நல்லா இருப்பாங்களா? ம். அத்தை நல்லா அத்தை வழி உறவு. எங்க அத்தை வந்து ஹெட் மாஸ்டர். ம். 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 எங்க ஹெட் மிஸ்ஸஸ். எப்படி பாருங்க. என் மனைவி வந்து டீச்சர், பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. பூராவே குருமார்கள் தான். அதுக்கு காரணம் என்னன்னா குரு இங்க கூட சேர்ந்து இருக்காரு இல்லையா? அதனால குருமார்கள். குருமார்கள். இது சரி, நியாயமான குருமார்கள். இப்ப பாத்துட்டோம். அடுத்து சனியை பாத்துடலாமா? கண்டிப்பா. பாத்துடலாம். சனிய பாருங்க. சனி என்ன சாரம் வாங்கியிருக்காரு? குரு சாரம். சாரம். குரு சாரம் வாங்கியிருக்காரு. அதனால நல்லது. சித்தப்பா இருந்தாலும் நட்பு வட்டாரங்களும் மூத்த சகோதரர் இருந்தாலும் நல்லது. ம். சரியா? ஆமாங்க. அப்ப ஐயா என்ன- தொழில் ஐயா தொழில் பண்ணாலும் நல்லதாயா? தொழிலும் நல்லா தானே, அது விசாம ஓடித்தானே செய்யுது. அது விசாம போகுது. கெட்டு போகல. என்ன ஆகல? கெட்டு போகல. கெட்டு போகல அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அப்ப ராகு வந்து தாத்தா நல்லா இருக்காரு. கேதுவை பார்ப்போம், பாட்டி. கேது புதனுடைய சாரம். அது நல்லா தான் இருக்கு. ஆமாங்க. அப்ப ஐயா பாட்டி இளமையா இருப்ப. பாட்டி வந்து அதிகாரமா இருக்கும் இல்லையா? புதனுடைய சாரம் வாங்கி படிச்சது அறிவாளி. எங்க பாட்டி வந்து அறிவாளி. ஐயா புதன் கெட்டு இருக்கிறா ஐயா அதுல. ஆஹ் புதன் கெட்டு இருக்கிறார். என்னது? புதன் வந்து கேது சாரம் வாங்கியிருக்காருங்க. புதன் கேது கேது. சாரம் வாங்கியிருக்காரு. கேதை தானே பாக்குறோம். கேதுக்கா. கேதை தானே எடுக்கிறோம். சரி. பாட்டியை தானே எடுக்கணும். சரிங்க. அப்ப எல்லா உறவுகளையும் பார்த்துட்டோமா? கண்டிப்பா. அப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே டக்கு 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 டக்குன்னு உறவை பிரிச்சிடலாமா? ஐயா அம்மாவை பெத்த பாட்டி அப்பாவை பெத்த பாட்டியும் கேது தானுங்களா? யாருனாலும் பாட்டினா கேதுதான். தாய் வைத்த மூதாதையர்களா இருந்தாலும் பாட்டியா? இது தாத்தா பாட்டி பாத்துக்கோங்க. தாத்தா பாட்டினா ராகு கேது. ராகு கேது.
ஓகே. இப்ப ஒவ்வொரு உறவுகளையும் நம்ம பார்த்த உடனே டக்கு 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 டக்குன்னு அப்படியே உறவுகளை எடுத்துடுறோம். இதுக்கெல்லாம் என்ன பேசிக் வச்சிருக்கோம்? 27 நட்சத்திரங்களை பகுத்து வச்சிருக்கிறோம். 27 நட்சத்திரங்களை பகுத்து தொகுத்து வச்சிருக்கோம். சரியா? இதுல எந்த கிரகமாவது நீசமாயிருக்கா? இல்லங்க. ஏதாவது நீசமா இருக்கா? ஐயா ராகு வந்து அங்க நீசமாங்கய்யா? அப்படிலாம் இல்ல. ராகுக்கு அதை விட்டுருங்க. அது இல்லாம இருந்தா ஒண்ணும் இல்லைங்க. சூரியன் உச்சம் தானே? சூரியன் உச்சம். உச்ச வீட்டுல இருக்காரு, ஆனா உச்சத்தை விட்டு வந்துட்டாரு. ஓ சரி. அப்ப இது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே உறவுகளையும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டா அசந்துருவாங்களா? கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்கய்யா. சரி. திருமந்திரம் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ஒரு ஜாதகம் அனுப்பணும் இல்லையா? ஒரு நம்ம குரூப்ல ஒண்ணு போட்டிருக்கோமா? ஆமாங்கய்யா. அத கொஞ்சம் எடுத்துக்கோங்க பாப்போம். எடுக்க முடியுமா? எடுத்தாச்சா? ஐயா எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. இதுல முக்கியமான பாயிண்ட் எப்படி சொல்லணும்னா, கன்னியில் சந்திரன் இருந்தால் தாய் நோயாளி. கால புருஷனுக்கு 6. கடகத்தில் சூரியன் இருந்தால் அப்பா வந்து விதவ மாதிரி, விடோயர், புரோஜனம் இல்லை. அதாவது இது ரெண்டு இருக்காதுல. என்ன என்ன பேசிஸ்லங்க அது சொல்றீங்க? கண்ணில சூரியன் இருந்தால் பிரயோஜனம். கன்னியில் சந்திரன் இருந்தால் அதான் எதனாலங்கய்யா? காலபுருஷனுக்கு 6வது வீட்டில் சந்திரன் இருந்தால் ஆ தாய் நோயாளி அல்லது மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரி 6 சரி மணிக்கு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஐயா அதே சூரியன் இருந்தா அப்பா நோயாளிங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சந்திரனுக்கு இந்த வீடு சரியில்லை. சந்திரனுக்கு வீடு சரியில்லை. ஓகே. சந்திரனோட வீட்டுல சூரியன் இருந்தால் அப்பானால என்னதான் இருந்தாலும் கஷ்டத்தான் படுவார். இருக்கா? ஆமா இந்த ஜாதகத்துல இருக்கு. சரி. இப்ப இது என்ன கிழமை பிறந்திருக்காரு? வியாழக்கிழமை பிறந்திருக்காரா? பகல்ல பிறந்திருக்காரா? வியாழக்கிழமையில இருந்து என்னன்னா வியாழன் வெள்ளி சனி, சனி வரை என்ன 3 3 24 எவ்வளவு? 3 24 எவ்வளவு? 3 24 எவ்வளவு? 72. 72 12 கழிச்சிட்டோம்னா எவ்வளவு? 60. 60. சூரியன் டிகிரி எத்தனை டிகிரில இருக்காரு? 5 டிகிரி 48 இருக்காரா? 5 டிகிரி 48. அப்ப இந்த 5 டிகிரி 48 அப்ப ஐயா 58ங்கய்யா. 58. 5 டிகிரி 58 அப்ப 6ன்னு வச்சுக்கோங்களேன். 6 டிகிரியே வச்சுக்கிருவோம். சரியா? 6 டிகிரினா நீ எத்தனை டிகிரி அந்த கடகத்துல இருக்கு? 24 டிகிரியா? ஆமாங்க. அப்ப 24 டிகிரிய கழிங்க இந்த 60ல. 60ல 24 கழிக்கணுங்களா? கழிச்சா எவ்வளவு மீதி இருக்கும்? 20 போனா 40, 40 4 போனா 36. 36.
அப்ப வந்து சிம்மத்துக்கு ஒரு 30 கழிங்க. சிம்மம்னு போட்டு ஆறு. கடகம் 6 6 6 எங்க வந்து விழுகும்? மாந்தி எங்க விழுகும்? கண்ணில 6 டிகிரி விழுகுமா? ஆமாங்க, ஆ? தண்ணியில விழுகும். அப்ப விழுந்தோன்னு யாரு எந்த கிரகத்தை பாதிக்கிறாரு? சந்திரனவே பாதிக்கிறார். அப்ப இவருக்கு தாய்க்கு பலம் இருக்கா? இல்ல, தாய்க்கு பலம் இல்ல. பலம் இல்லை. இந்த மாந்தி யாரார பிடிக்கிறாருன்னு பாருங்க. சந்திரனை பிடிச்சிடுறாரு, சனியை பிடிச்சிடுறாரா? 10ஆம் பார்வையா சனியை பிடிச்சிருவாரு இல்லையா? ஆமாங்க. அப்ப சனியையும் கெடுத்துறாரு, சந்திரனையும் கெடுத்துறாரா? ஆமாங்கய்யா. அப்ப சந்திரனை கெட்டு போயிடுச்சுன்னா நல்லா கவனிங்க. சந்திரனுங்கிறது காலபுருஷனுக்கு 4வது வீடா? ஆமாங்க, காலபுருஷனுக்கு 4வது வீட்டுக்கு 8வது வீட்டின் அதிபதி யாரு? சனி. சனி. சனிங்க கெட்டு போயிடுச்சா? ஆமாங்க. அப்ப தாயில் இருக்குமா? தாயில் பலம். ஆயில் இருக்காது. இந்த ஜாதகருடைய தாய் வந்து போன வருஷம் இறந்துட்டாங்க. எவ்வளவு துணிச்சலா இருக்கு பாருங்க ஐயா. முருகன் ஐயா, சொல்லுங்கய்யா. எவ்வளவு துணிதமா இருக்கு. சூப்பரா இருக்கு. இருக்கு. ஐயா இன்னொரு டவுட். ஆ. சனி கெட்டு போனதுனால தொழில் பண்ணாலும் இவங்களுக்கு செட் ஆகாது. தொழிலும் சரியில்லாது இல்லையா? அதாங்க. ஆனா செவ்வாய் கெட்டு போயிட்டாரான்னு பாக்கணும். தொழில் பண்ணாலும் லாபம் இருக்குமான்னு பாக்கணும். செவ்வாய் நீசம் ஆயிடுச்சுங்க. செவ்வாய் நீசமா இருக்கு. ஆனா கூட சூரியன் என்ன சாரத்துல இருக்காருன்னு பாருங்க. பூச சாரம் வாங்கி நல்லா இருக்காரா? சந்திரன் உத்தர சாரம் வாங்கி நல்லா இருக்கா? செவ்வாய் என்ன சாரத்துல இருக்காரு? ஆயிலிய சாரத்துல இருக்காரு. நீசமானாலும் கொஞ்சம் வெயிட்டா தானே இருக்கு அந்த செவ்வாய். குரு கூட சேர்ந்து இருக்கனால ஐயங்களையா? இல்ல, நல்ல கிரகத்தோட சேர்ந்து இருக்கு இல்லையா? நல்ல சாரம் வாங்கியிருக்கு, நல்ல கிரகத்தோட சேர்ந்து இருக்கு. அப்ப தொழில் பண்ணுவியா? ஆனா லாபம் இருக்கும். தொழில் கொஞ்சம் முடக்கமாத்தான் இருக்கும். தொழிலு லாபம் கம்மியா இருக்கும். சரி, இப்ப இந்த ஜாதகருக்கு அப்பா எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க பாப்பா. ஜாதகத்துக்கு அப்பான்னா யாரு? சூரியன். என்ன சாரத்துல இருக்காரு? 5 டிகிரி. அப்பா சூரியன் யாரு சாரத்துல இருக்காரு? சனி சாரம். நல்லாதான் இருக்காரு. ஐயா 5 டிகிரில இருக்கும்போது குரு சாரங்களா என்ன? 5 டிகிரி 6 டிகிரில இருக்கும்போது குரு சாரம் தானே வரும். 5 டிகிரியா இருக்கும்போது எப்படி குரு சாரம் வரும்? அப்படிலாம் குண்டக மண்டகம்லாம் பேசக்கூடாது. சரிங்க. 3:20 வரைக்கும் முடிஞ்சு போகுது குரு சாரம். சரி சரிங்க. அப்ப பாருங்க, சூரியன் நல்ல சாரம் வாங்கி இருந்தாலும் ஒரு நீச கிரகத்தோட இருக்காரு. அந்த நீச கிரகம் நல்ல சாரத்தை வாங்கி இருக்காரு. ஆனா மாந்தி 11 மாந்தி மாந்தியினுடைய தொடர்பு இல்லை. அப்ப அப்பா இருப்பாரு, ஆனா குறைவாகத்தான் இருப்பார். ஏன்னா நீச கிரகத்தோட சேர்ந்திருக்காரு. அதனால புரோஜனம் இருக்காது. புரோஜனம் இருக்கும், அதிகமா இருக்காது. ஏன்னா சூரியன் நல்ல சாரம் வாங்கினால புரோஜனம். வேறு நல்லா இருக்கு. அப்ப கொஞ்சம் அந்த மேல நுனியில கறி போச்சு. நீச கறி இருக்கு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுங்க. சரி, இந்த ஜாதகருக்கு படிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. படிப்புனா புதன் என்ன சாரத்துல இருக்கு?
அகத்துல இருக்கியா? மகம் பீஸ் போச்சு. கேது புதன் மகத்துல இருக்காரு. குரு என்ன சாரம் வாங்கியிருக்காரு? சுக்கிரனுடைய சாரம் வாங்கியிருக்காரு. அதனால பீஸ் போனாலும் வேறு பீஸ் ஆனாலும் வேறு பழுதானாலும் பக்கத்திலேயே தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இருக்கு. அதனால படிப்பு இருக்கு, படிப்பு இருக்கும். அந்த படிப்பை எப்படி படிப்பாரு? ஏற்கனவே புதன் பீஸ் போனா என்ன செஞ்சு படிப்பாரு? வெயிலாய் படிப்பாரா? இப்ப போய் பிசியோதெரப்பில சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனோம்னா 1 வருஷம் எழுதி முடிச்சுட்டு தான் போலான்ற. ஐயா எப்படி இருக்கு பாத்தீங்களா? வந்த உடனே நீங்க எதை பார்க்கணும்? இந்த 9 கிரகத்தையும் பார்க்கணும், 9 உறவையும் பார்க்கணும், 9 காரகத்துவத்தையும் பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு டக்குன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாங்க. படிப்பை சொல்லிட்டோம். சரி, இது இவனுக்கு இந்த குடும்பத்துல செவ்வாய் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா இல்லை, நல்லா இருக்கு. செவ்வாய் பாதி பீஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்ப இந்த குடும்பம் கடன்ல இருக்குமா? ஆனா கடன் இருக்குமியா? காலபுருஷனுக்கு மேசம் லக்னம். இருக்குங்கய்யா. கடன் இருக்கும். ஆனா இருந்தாலும் கட்டிக்கக்கூடிய திறமை அங்க சூரியன் நல்லா இருக்காரு இல்லையா? அடைஞ்சிரும் அப்படின்னு எடுக்கணும். இப்ப ஒருத்தர் சின்ன பையன் ஜாதகம்னா படிப்பை பார்த்து அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, அவனுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொன்னா போதுமா இல்லையா? அது போதுங்கய்யா. அவ்வளவு போதும். இப்ப நான் சொல்லி கொடுத்த மெத்தட் எல்லாம் புரிஞ்சுச்சா? சூப்பர். ஈஸியான மெத்தட். இட்ஸ் வெரி 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 சிம்பிளான. ஐயா இது என்ன ஃபார்முலாங்க? நீங்க இப்போ சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க லக்னத்தை சொல்லல, பாவத்தையும் சொல்லல, சொன்னது எல்லாம் என்னன்னா நல்லா பாருங்க. கிரக காரகத்துவம் பிளஸ் இப்ப சொன்னது எல்லாமே நாடி. இது பேர் என்னது? அதான் கேட்டேன். நாடி. இப்ப சொன்னது நாடி முறை. கேட்டகரி சொன்னீங்களே, ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, அது என்ன கான்செப்ட்லீங்க அதை பிரிச்சு சொல்றீங்க? அது இல்ல என்ன தத்துவம்? அது ஏ கேட்டகரி பி கேட்டகரின்னு சொல்றீங்க இல்லையா, அது என்ன தத்துவத்துல பேசிக்கா அதை பிரிச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன் நான். அதுக்கு லாஜிக் இருக்குன்னு கேட்டேன். அது இப்படித்தான், அது மாயரிசி இப்படித்தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஐயா ஆனா மாந்தி கன்ஃபார்மா ஒரு பார்வை இதுதான் ரூல். இந்த ரூலுக்கு ஒத்து வரும். கண்டிப்பா இருக்கா இல்லையா? இருக்குங்கய்யா. அப்புறம் அவ்வளவுதான். இயற்கை சுவர்கள்ன்றது மாதிரி எடுத்துக்கலாங்க. இயற்கை சுவர்கள் மாதிரி 4 பேரையுமே எடுத்துக்கலாம்ல. அதான் இதான் மாயரிசியின் ரூல். அவ்வளவுதான். ரூம்ல போட்டுக்கிறாங்க. இருப்பாங்க, அதனாலதான் ரூம்ல போட்டுக்கிறது. இல்ல, இது மாயரிசியினுடைய ரூலா வச்சுக்காங்க. சரிங்க. ஐயா மாந்தியோட பார்வை என்ன சொன்னீங்க? 3, 7, 10ங்களா? தனிக்கு என்ன பார்வையோ அதேதான் மாந்தி. சரி, ரைட். அதான் கேட்டேன். ஆனா மாந்தி பாக்கணும்ன்றீங்க. நிறைய பேர் மாந்தின்ற கான்செப்டே யாரும் இது பண்றீங்க. பார்வை நம்ம ரூல் என்ன அப்படின்னா, மாந்தி, ராகு கேது, மாந்தி, நீச கிரகம், இந்த 4 பாயிண்ட மனசுக்குள்ள வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஐயா நேத்து பாடத்துல அந்த சி கேட்டகரி கூட சி கேட்டகரி சேர்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப ராகு கேது தோஷம் இருந்தா, அதாவது ராகு கேது
ம். 1, 7, 2, 8 இருந்தா அது தோஷமா சொல்றாங்க. அப்ப அதே தோஷத்துக்கு கூட தான் இதெல்லாம் சேர்க்கணும்னு பார்த்து சொல்றாங்க. இருக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆனா அப்படி சேர்க்க கூடாது இல்லைங்களா ஐயா? இல்ல நான் அதெல்லாம் இல்ல இருக்கு. முதல் நான் சொல்லி கொடுத்த எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை பாருங்க. சரி. இதுதான் முக்கியம். இதான் இது 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 மாதிரி இருந்துச்சுன்னா அது இழுத்துட்டு வண்டி போயிடும், சல்லன்னு போயிடும் வண்டி. ஒரு கிரகம் இருந்த இடத்தின் பலனை விட தான் இருந்த நட்சத்திரத்தின் பலனையே தரும். எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிறோம்? தாரக மந்திரம் என்னது? ஒரு கிரகம் தான் இருந்த இடத்தை விட தான் இருந்த நட்சத்திரத்தின் பலனையை தரும். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரமாகவே மாறிவிடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. இப்போ இந்த கெட்ட சாரம் வாங்கியிருந்தா அதுக்கு ஏதாவது ரெமெடி மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இப்ப ஒரு கிரகம் இப்ப உதாரணம் படிப்பு ஒருத்தனுக்கு இவனுக்கு வீக்கா இருக்கு. படிப்பு வீக்கா இருக்கு. அப்ப படிப்பு வீக்கா இருக்கு அப்படின்னா இவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நாளை வகுப்பில் பரிகாரத்தை பற்றி பேசுவோம். நாளைக்கு தான் ஃபைனலா ஒரு இது எல்லாம் சொல்லிடுறீங்க. படிப்பு இப்படி இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, இதை மாத்த முடியுமா, இதுதானே கேக்குறிய? ஆமாங்கய்யா. ஒருத்தருக்கு இயற்கையிலே இப்படி இருக்கு, இதுல ஏதாவது உண்டா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஓகே. அவங்க வாழ்க்கை முறையில என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இப்ப நல்லதா இருந்தா நல்ல நல்ல விஷயம் தான். நாளைக்கு எதை செஞ்சா நல்லது? ஒருத்தருக்கு கல்வி வேணும். புதன் கெட்டு போச்சு. புதன் கேது சாரம் வாங்கிடுச்சு. அப்ப அந்த புதனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சரியா? புதன் நம்ம பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது? அப்ப புதனுடைய ஸ்தலம் இருக்கும் இல்லையா, புதன் ஸ்தலம், புதன் ஸ்தலத்துல போய் அல்லது அங்கேயே பாருங்க எப்படி கெட்டு போச்சு. சரஸ்வதி நட்சத்திரத்துல தான் கெட்டு போச்சு. புதன் யாருடைய நட்சத்திரத்துல? அப்ப இவரு உபதேசம் செய்யக்கூடிய தொழிலையோ அல்லது மற்றவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்தால் இவருக்கு வாழ்க்கை பிரச்சனை இல்லாம ஓடும். நாளைக்கு இதை பத்தி பேசுவோமா? பேசலாங்க. சரிங்க சரிங்க. நாளைக்கு என்ன பரிகாரம் நம்ம இப்படி பாக்குறோம். நிறைய கான்செப்ட் இப்ப நான் சொன்ன விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம். அதை எப்படி நம்ம பரிகாரமா மாத்துறது? இந்த 27 நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரத்தை வாங்கிட்டா அதுக்கு என்ன பரிகாரம்? அதாவது ஒரு ஒரு உடம்புல ஒரு 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 சத்து குறைஞ்சிருச்சுன்னா அந்த சத்து ஊசி போடணுமா போடக்கூடாதா? போடணுங்க. போடணும். அதே மாதிரி இவன் ஜாதகத்துல என்ன நட்சத்திரம் வீக்கா இருக்கு, அந்த வீக்கான விஷயத்துக்கு என்ன ஃபார்முலா பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே. ஸ்ட்ராங்கான விஷயத்தை அவன் தூக்குனான்னா அந்த வீக் ஓடி போயிருமா அப்படின்னு. ஓகே. இது வரைக்கும் நடத்தினது ஏதாவது சந்தேகம் இருக்கா? டவுட்? முருகனையா? முருகன் டவுட் இருக்கா? பிரசாத் ஐயா? ஐயா ஐயா எனக்கு இல்லைங்க. நாளைக்கு வேற ஏதாவது போடும்போது கொஞ்சம் டவுட் இருந்தா கேட்டுக்கிறேனுங்க. சரி சரி சரி. இன்னைக்கு வகுப்பு எப்படி இருந்துச்சு? அருமை அருமை ஐயா.
வகுப்பு அருமை. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வகுப்பையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஈஸியா பிக்கப் பண்ணோம்னா ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் சொல்லலாம். நாளைக்கு பரிகார வகுப்பு இருக்கு. அதனால என்ன பரிகாரம் நாம் செய்தால், எப்படி பரிகாரம் உண்டா உண்மையா, அது என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீண்டும் சொல்றேன், இதுல மீதி பாக்கி உள்ளவர்கள், கட்டணம் செலுத்த வேண்டியவர்கள் விரைவில் நாளை செலுத்துங்கள். செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி ஐயா. நன்றி. நன்றி.